ஹே, நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோ சிக்கன் பிரியாணி. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அளவுங்களோட சொல்ல போகிறேன். நிறைய டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் பண்ணால் பிரியாணி மாதிரி வரும், பார்க்க அழகாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. ரைஸ் எல்லாம் உடையாமல் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் இன்னும் ஏற்றலை சட்டியை சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு ஒரு 6 லிட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிலோக்கு 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு எடுத்துருக்கேன். அதையே இப்போ நான் சேர்த்துட்றேன். பூண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 150 கிராமுங்க. 18 கிலோவுக்கு இப்போ 2700 கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கூட திப்பியாக தோலெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடணும். அடுப்பை பற்ற வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா தான் சட்டியை நம்ம மேலே ஏற்ற போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சட்டியில் பள்ளமேடு வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். மிதமான சூட்டில் 15 நிமிஷம் இந்த பூண்டு வதங்கணும். அப்போ தான் கோல்டன் ப்ரௌனில் வரும். ஹை ஃப்ளேமில் வதக்கக்கூடாது. நின்றுக்கின்றீங்களா, அங்கே ஒரு மூடியை போட்டுங்க. சூடு உங்கள் பக்கம் வராமல் இருக்கும். வேர்க்காமையே சமைச்சிடலாம். பூண்டு நல்லா தங்க நிறத்தில் வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதக்கணும் கண்டிப்பாக. இப்படி வதக்கினீங்கன்னா தான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இது கூட இஞ்சி 1 கிலோக்கு 100 கிராம், 18 கிலோக்கு 1800 கிராம் தோல் சீவி அரைச்சதை சேர்த்துட்றேன். அதோடு சேர்ந்து இதை இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சரியா? இந்த ஸ்டேஜில் 1 கிலோக்கு 10 கிராம் மல்லி, 10 கிராம் புதினா, 180 மல்லி, 180 புதினாவை பொடியாக வெட்டி அலசி சேர்த்துக்கணும். அது கூடயே 1 கிலோக்கு 200 கிராம் தக்காளி, 18 கிலோக்கு 3600 கிராம் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துங்க. 1 கிலோக்கு 250 வெங்காயம், 18 கிலோக்கு 4500 கிராம். இப்போ நம்ம எதை சேர்த்துறோம்? 4.5 கிலோ வெங்காயம். இப்போ இது மூணுமே சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வதங்கி வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் மிளகாத்தூளை அந்த எண்ணெயில் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி கலர் நல்லா வரும். 1 கிலோக்கு 10 கிராம், 18 கிலோக்கு 180 கிராம். கூடயே கல்லுப்பு 1 கிலோக்கு 25 கிராம், 18 கிலோக்கு 450 கிராம். நல்லா கலந்துக்கிறங்க. இப்போ இந்த கலரில் இருக்கிறது எப்படி ரெட்டிஷாக மாறிடுது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா செவன்னு வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு பட்டை அளவு சொன்னேன்ல, அதில் 3ல் 2 பார்ட்டு தான் நேரடியாக போட்டிருக்கேன். ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்றேன். இதை நீங்கள் நேரடியாகவும் போடலாம். உங்களுக்கு நல்ல கலர் வேணும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக வேணும்னா மொத்தமாக அரைச்சி கூட போடலாம். எந்த தவறும் இல்லை. நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வந்த பின்னாடி 1 கிலோக்கு 100 கிராம் தயிருங்க. 18 கிலோக்கு 1800 கிராம். எடை வச்சு போடுறதுனால நான் கிராம்னு சொல்கிறேன். இதை நம்ம சேர்த்துடுவோம். இந்த மசாலாவோட அந்த தயிர் மெர்ஜ் ஆகட்டும். அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ நல்ல மசாலா சூடாக இருக்கணுங்க, கொதிச்சுட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் தான் கோழியே சேர்க்கணும். 18 கிலோ கோழி. ஓகே, அந்த மாதிரி சூடாக சேர்த்திங்கன்னா உடனே கோழி கலர் மாறிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு ரெட் கலர் கோழி வந்த உடனே அளவு தண்ணியை கொடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அரிசிக்கு, அதாவது ஒரு அண்ணன் கூட அரிசி எடுத்தோம்னா 3 அண்ணன் கூட தண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சு சூடாக ரெடியாக இருக்குது. பிரியாணிக்கு தண்ணி அளவு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அரை. ஒரு அண்ணன் 18 கிலோ எடுத்துக்கணும்னா ஒரு 9 லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னா அட்ஜஸ்ட் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 9 லிட்டர் கணக்கு பண்ணி ஊற்றணும். கோழியில் தண்ணி ஊற்றுறது கூட நேராக கோழி மேலே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்தை சுற்றி டச் பண்ண மாதிரி ஊற்றுனீங்கன்னா சைடில் ஒட்டி இருக்கிறதும் வந்துடும், கோழி கழுவுன மாதிரி போகாமல் இருக்கும். எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 7.5 9 நான் ஒரு 8 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் லெமன் ஜூஸ் இருக்குது. 1 லிட்டர் லெமன் ஜூஸா அப்படின்னு நினைக்காதீங்க. 1 லிட்டர் தண்ணி வச்சு அதில் பிழிஞ்சிருக்கும். அப்போ தான் அதை க்ளீனாக பிழிஞ்சு எடுக்க முடியும். அதனால் அந்த 1 லிட்டர் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை தண்ணி உள்ளே விட்டு பிழிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு, கசப்பும் வராது. சரியா? நம்ம கொடுத்த தண்ணி அளவு சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்க என்ன பார்க்கணுன்னா, கறி எல்லாம் முங்கி இருந்துச்சுனாவே நம்ம கொடுத்த தண்ணி அளவு போதும், சோறு அடி பிடிக்காமல் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சு இப்போ சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ இந்த அளவுக்கு எரியுது இல்லையா? இதை அப்படியே சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு தம்மரை செட் பண்ணிக்கலாம். எந்த மூடி மூட போகிறீங்களோ அந்த மூடியை வச்சு அதில் தம்மரை வச்சு தம்மரை 300 டிகிரியில் ஆன் பண்ணி வச்சுருங்க. அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம சோறு வடிச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் 900 கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1க்கு 3 தண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 3 54 லிட்டர் தண்ணியில் இந்த 900 கிராம் உப்பை சேர்க்குறோம். 18 கிலோ அரிசி 2 தண்ணி அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ சுத்தமாக தண்ணியை வடிச்சிடுறோம். 2 பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் உலை கொதிக்கிறது. இதில் அரிசியை சேர்க்க போகிறேன். பதினெட்டு கிலோ அரிசி சேர்த்துட்டோம். அரிசியை சேர்த்த உடனே ஒரு அன்னக்கூட அளவுக்கு தண்ணியை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுங்க. ஒருவேளை அரிசி வடித்து கொட்டி தம் போடும்போது தண்ணி பத்தலைன்னா இந்த சுடு தண்ணியை தான் பயன்படுத்தணும். 8:36க்கு அரிசி கொட்டியிருக்கேங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடலாம். உப்பு நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். நான் செக் பண்ணிவிட்டேன், நல்லா கரிக்கிற மாதிரி தான் இருக்குது. மூடியை போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சோறு வெந்துடும். இந்த கேப்பில் கோழி இந்த பிரியாணி மசாலாவோட உப்பையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். உப்பு காரம் புளி பெருமை அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க. எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை, ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நாங்கள் சொல்கிற உப்பு அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, தண்ணி அளவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உப்பு ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் டைமிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க, அரிசி பதம் பார்க்கவும் கற்றுக்கணும். ஓகே, அரிசி எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த லென்த் வந்திருக்கு இல்லையா, இதில் உடைச்சிங்கன்னா அப்படியே ஈஸியாக உடையணும். உள்ளே நறுக்குன்னு அரிசியாகவே இருக்கணும், மேலே லேசான சாதமாக இருக்கணும். அது ஒன்று பாருங்கள். இன்னொன்று என்ன பார்க்கணும், கஞ்சி ரிலீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். பார்த்திங்களா, ஸ்டார்ச் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய நோக்கமே இதில் இருக்கிற கஞ்சியை வெளியாக்குறது தான். சரியா? இந்த ஸ்டேஜில் நம்ம சோறை வடிக்கலாம். இப்போ என்ன டைம் ஆகுறதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் 8:40. நம்ம 8:36க்கு போட்டோம், 8:40 ஆகிறது. ஒரு 4 நிமிஷம் 30 செகண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வடிச்சிடலாம். இப்போ இதையும் கொதிக்க ஆரம்பிக்குது. சோறையும் வடிக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய எண்ணெய் குடையில் வச்சு அள்ளி ஊற்றுனீங்கன்னா சோறு வேக்காடு மாறாமல் ஈஸியாக வந்துடும். தூக்கி கொட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கூட இந்த வேலை எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துடலாம். நல்லா பாத்திரத்தோடு சாய்ச்சிட்டு லேசாக சுடு தண்ணி ஊற்றி தான் அலசணும். நீங்கள் அரிசி கொண்டு வந்து கொட்டும்போது மசாலா இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடமும் கொதிக்கணும். இல்லைனா ஒழுங்காக தம் ஆகாது. கரண்டி சென்டரில் வச்சுட்டு ஒவ்வொரு அரிசியாக கொட்டிக்கலாம். வடித்த அரிசி கடைசியாக வடித்த அரிசி கடைசியாக. கடைசியாக வடித்ததை கடைசியாக கொட்டணும். ஏன்னா அது கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மேலே இருக்குது. நம்ம செக் பண்ண வேண்டியது பீஸ் எதுவும் மேலே வந்திருக்கா அப்படின்னு. எந்த பீஸாச்சும் மேலே வந்திருந்தால் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இது எதுவும் வரல. அப்புறம் கீழே இருக்கிற பீஸை நகர்த்தி விடுறோம். இந்த மாதிரி நகர்த்தி விடுறது எதுக்காகனா, மேலே இருக்கிற சோறு உள்ளே போயிடும். உள்ளே போன உடனே அடியில் இருக்கிற தண்ணி மேலே வந்துடும். அப்போது இந்த பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த வேக்காடு பார்த்தீங்களோ அதே வேக்காடில் இருக்கான்னு ஒன்று முறை செக் பண்ணிக்கோங்க. நம்ம அதே வேக்காடில் வடிச்சிருக்கோம். வேறன்னு இருக்குது சாப்பாடு. அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் அரிசி ஈவனாக இருக்குது இல்லையா, சாப்பாடும் வேறன்னு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த சாப்பாடு முங்குற மாதிரி, இந்த அரிசி முங்குற மாதிரி தண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எண்ணெயாக மேலே வந்துருச்சு. பார்த்தீங்களா, பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் கிடச்சிரும், சாப்பாடும் சாஃப்டாக வெந்துடும். நல்லா ஃப்ரீட் ஆகிடுச்சு. தம்மரு டைமர் கட் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் லைட் எரியல. கண்டினியூவாக நீங்கள் 27 மினிட்ஸ் செட் பண்ணிக்கணும். கிளாக்கில் 27 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது அலாரம் அடிக்கும்போது நம்ம தம்மரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட் எரிய ஆரம்பிக்குது. கீழே காட்டு. இப்போ நம்ம கீழே பார்க்க வேண்டியது என்ன, அந்த டைமரை ஆன் பண்ணிட்டு தான் 3 ஒரே மாதிரி எரியுதான்னு பார்க்குறோம். 3 ஒரே மாதிரி தான் எரியுது. இந்த மாதிரி 3 ஒரே மாதிரி எரிய வச்சுட்டு சுற்றி ஆவி வருதாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டினியூவாக ஆவி வந்தால் தான் கணக்கு. இப்போ ஃபுல் சிம் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே விட்டால் அடி பிடிச்சிரும்.
இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் இருக்கட்டுங்க. 27 நிமிஷம் அலாரம் அடிக்கும்போது அடுப்பையும் தம்மரையும் ஆஃப் பண்ணிடலாம். அது வரையும் கண்டினியூவாக இது நடந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. தம்மரையும் ஆஃப் பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். தம்மரையும் ஆஃப் பண்ணிடலாம், கேஸையும் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டோம். உடனே ஓப்பன் பண்ணலாமான்னா உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம். தம்மரை எடுத்துடலாம். ஓப்பன் பண்ண போகிறோம். சைடை செக் பண்ணி பார்த்துக்கோ, அடி பிடிச்சிருக்கா, தண்ணி நிற்கிதாங்கிறத பாருங்கள். க்ளீனாக இருக்குது பாருங்கள். தண்ணி கிண்ணி அடி பிடிக்கல, எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எப்போ கரெக்டாக வரும்னா நீங்கள் எல்லா டைமிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சி விடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. சரிதானா? நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக உடைக்கிறேன். அப்படியே சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரியாக பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா? மேலே இருக்கிற சாப்பாடு ஒயிட்டிஷாக தான் இருக்கும், கீழே இருக்கிறதா மசாலாவாக இருக்கும். நான் உங்களுக்கு பிரியாணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி காட்டுறேன். இப்போ இறக்கிடலாம். இப்போ ரைஸ் எடுக்கும்போது எப்பயும் போல் தான் இந்த மாதிரி பாதியிலேருந்து எடுங்க. சாப்பாடோட பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னா மெதுவாக எடுப்பாங்களே, நான் அப்படி தான் உடைப்பேன் பீஸை. பெரிய கரண்டி விட்டு அப்படியே திருப்பினா எல்லாம் தூள் தூளாக உடஞ்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு நான் சாஃப்டாக வேக வச்சுருவேன் சிக்கனை. மெதுவாக அப்படியே எடுக்கிற மாதிரிங்க. ஒவ்வொரு பீஸாக இப்படி எடுத்து 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 வச்சுக்கிடுவேன். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற எல்லா பீஸும் கரெக்டாக நான் அவ்வளோ பீஸ் தான் போட்டிருக்கேன். அந்த 144 பீஸையும் நான் உடைக்காமல் எடுத்து கணக்கு கொடுத்து ஆகணும் கடையில். சென்ட்ரெல்லாம் பார்த்துங்க, கரெக்டாக நான் சொன்ன டைமிங்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு என்ன செய்யாதுங்க, அடியெல்லாம் பிடிக்காது, உதிரியாக வந்துடும். புதுசாக ஹோட்டல் திறக்கிறீங்க, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.